நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப கனெக்டான பர்சன்னா அது சேது மாமா தான். ஸோ ஹீ இஸ் ஈக்குவல் டு மை ஃபேமிலி. அப்படியே மாமாமானி தான், கேரக்டர் எல்லாம் அப்படியே தான். நான் ஒரு பெரிய ஆக்டரோட பையன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டிடியூடே சுத்தமா கிடையாது. அவங்க வந்து நிறைய கேட்பாங்க, அபி ஆக்டிங் இது ஓகேவா அப்படின்னு. இப்போ வரைக்கும் அம்மா அம்மா தான். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சில பேர் சொன்னாங்க இந்த மாதிரி சினிமா சீரியல் ஏன் அப்படின்லாம் கொஸ்டின் மார்க் வந்துச்சு. நான் அவங்க கிட்ட ஏன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சேன். தெய்வ மகள்லாம் நான் கண்டினியூஸா பார்ப்பேன். டான் 8 மணிக்கு உட்காந்துருவேன். என்னோட மாமா, தாய் மாமா, அவர் கூட பண்ணும்போதுதான் நான் கிளிசரினே போட மாட்டேன். ரியலாவே அழுகு வரும். ஃபர்ஸ்ட் டே ஷூட் போனப்போ செல்லம் அப்படின்னு சொல்லி வந்து ஹக் பண்ணி, மகாநதி சங்கர் சார் சொல்லவே தேவையில்ல, அவர் ஸ்பாட்ல இருந்தாலே ஃபுல்லா ஃபன் தான். ஒர்க் முடிச்சுட்டு ரூம்ல போய் படுக்கிறப்போ அப்பா அப்படி ரொம்ப கஷ்டம். டெலிவிகடன் வியூஸ் வணக்கம், நான் உங்க ஜீவா பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நமக்கு உரையாடல அபி நட்சத்திரம் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஐலி சீரிஸ் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ரெகக்னேஷன் கொடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த சீரிஸ்க்கு அப்புறம் இப்போ அண்ணம் சீரியலை லீடா பண்ணிட்டு இருக்காங்க. சீரியலுமே டிஆர்பியில் மெயினாக போயிட்டு இருக்குது. ஸோ உங்க ஜோனி பத்தி இந்த இன்ட்ரோல நம்ம நிறைய கிடைச்சு போறோம், வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். அமைதியா இருக்கிறீங்களா? இப்படிதான் இருப்பீங்க? அப்படிலாம் இல்ல, போக போக அப்படியே வைப் வந்துடும். ஓகே, அண்ணம் எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஜோனி? ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து எதிர்பார்க்கல, சீரியல் அப்படிங்கறது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் அவ்வளோ பெரிய சேனல் இருந்து, சன் டிவில இருந்து அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ கிரேட் ஒன். ஓகே, இப்போ ஐலியோட ரெகக்னேஷனுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைச்சது அப்படிங்கும்போது சினிமாவில் அடுத்தடுத்து இயங்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்படுவாங்க. அந்த ரெகக்னேஷன் இன்னும் அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. நீங்க சீரியல் பக்கம் வந்ததுக்கான ரீசன் என்ன? இந்த பாத்துவே சூஸ் பண்ணதுக்கான காரணம்? ஆக்சுவலி இப்போ நான் சீரியல் பண்றேன், சினிமா பண்றேன், இல்ல பண்ணிருக்கீங்க. இல்ல நான் சொல்றேன், லைக் எனக்கு நிறைய பேர், சில பேர் சொன்னாங்க இந்த மாதிரி சினிமா சீரியல் ஏன் அப்படின்லாம் கொஸ்டின் மார்க் வந்துச்சு. நான் அவங்க கிட்ட ஏன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சேன். ஏன்னா எனக்கு மூவி, வெப் சீரிஸ், சீரியல் இது மூணுமே எனக்கு பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல. ஏன்னா எதுல பண்ணாலும் ஆக்டிங் தான், எதுல பண்ணாலும் ஒரே ஃபேம் தான். ஈவன் டெலிவிஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா? வெளியே ரொம்ப ஃபேமஸ் ஆகுறதுலயும் சரி, மக்களோட லவ்லயும் சரி. ஸோ அப்படி இருக்கும்போது அது பண்றதுக்கு ஏன் தயங்கணும்? நம்மளை தேடி தானே வருது, நம்ம எதையும் தேடி போகல. ஸோ அப்போ சரி ஓகே அப்படிங்கிறப்போ ஸ்டோரி கேட்டப்போ நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் அந்த சீரியல் பேஸ்டு ஸ்டோரின்னு ஒன்று இருந்துச்சு. அண்ட் ஸோ எனக்கு என்னன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இதுதான், நான் என்னால் ஓவராகவும் பண்ண முடியாது, கம்மியாகவும் பண்ண முடியாது. ஸோ என்னோட ஆக்டிங் என்னங்கிறத அந்த இடத்துல நான் காட்டணும் அப்படின்னு நினச்சி தான் நான் போனது. மற்றபடி இது சீரியல் அதனால போகக்கூடாது அப்படின்லாம் எனக்கு எந்த மைண்ட்லுமே இல்லை. ஓகே, உங்களை பொறுத்தவரை ஆக்டிங் எல்லாமே அவ்வளோ. ஓகே ஓகே, இப்போ ஐலியோட சக்ஸஸ் அப்படின்றது வந்து உங்களோட கரியரில் என்ன மாதிரியான ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா போஸ்ட் மொமெண்டம் வந்து உங்களை இன்னும் அப்லிஃப்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அடுத்தடுத்த வாய்ப்புகள், பல மேஜிக் நடக்கும். என்னென்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய மேஜிக் நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் திங் வந்து இப்போ பப்ளிக்கோட லவ் தான். வெளியே எங்க போனாலும் அயலி 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 தான். என் பேர் கூட தெரியாது, ஆனா அயலி தமிழ்ச்செல்வி இது மட்டும்தான். ஸோ அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப கனெக்டடா இருந்துச்சு எனக்கு. அண்ட் யார் பார்த்தாலும் என்ன ஒரு வீட்டு பொண்ணு மாதிரி பாக்குறாங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய மேஜிக் எனக்கு கிடைச்சது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாய்ப்புகள். ஐலிக்கு அப்புறம் நிறைய வெப் சீரிஸ் வந்துச்சு, நிறைய மூவிஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கரண்ட்லி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மூவிஸுமே ரிலீஸ்க்கு வெயிட்டிங்ல இருக்கு. அதனால ரொம்ப ஹாப்பி. இட் இஸ் a drastic changeன்னு சொல்லலாம். ஆமாமா, ஸ்டடீஸ் வேற போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அப்படியே நைஸ். இப்போ அண்ணன் சீரியல்ல உங்களை லீடா சூஸ் பண்ணதுக்கான ரீசன் சொன்னாங்களா? இதுக்காக தான் உங்களை சூஸ் பண்ணோம், இந்த கேரக்டர் பார்த்து உங்களுக்கு நாங்க இந்த சீரியல் நாங்க சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ரீசன்? பிகாஸ் ஆஃப் அயலி. இதுவும் அயலி? ஆமாமா, அயலி மூலியமா தான் சேனல்ல இருந்து ரொம்ப கேட்டாங்க. ஸோ டெஸ்ட் ஷூட் பண்ணோம். ஸோ பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு, ஆப்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. ஓகே, லீடா பண்ண போறோம், நம்ம தான் டைட்டில் கேரக்டர்ல பண்ண போறோம் அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருந்துச்சா? சின்னதா ப்ரெஷர்னு இல்ல, அது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம லீடா பண்ண போறோம் அப்படிங்கிறப்போ ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கும்ல. ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் பில்ட் ஆச்சு. ஸோ அந்த கதைக்கு அந்த அண்ணம்ங்கிறவ எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வெளியே கொண்டு வரதுக்காக நான் வந்து ஒவ்வொரு சீனுமே பார்த்து பார்த்து பண்ணுவேன்.
அப்பார்ட் ஃப்ரம் தட் அது என்னோட ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ எனக்கு வர ப்ராஜெக்ட் வந்து என்னோட ப்ராஜெக்ட் நினைச்சு தான் நான் பண்றது. ஓகே. ஒரு சக்ஸஸ கீப் அப் பண்ணிக்கணும்னா, நம்ம பொறுப்பா சுத்தணும் அப்படின்ற மாரி ஒரு விஷயமும் நமக்குள்ள தோணிரும் கண்டிப்பா. இப்ப அண்ணாமக்கு வரீங்க, லீட் கேரக்டர் பண்றீங்க அப்படிங்கும்போது, அந்த பொறுப்பு எந்த அளவுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் குடுத்திருக்கு அப்படின்ற மாரி நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் நிறைய ரொம்ப கான்ஷியஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போல்லாம் கொஞ்சம் டைம் கிடைச்சாலுமே அது வேஸ்ட் பண்றது இல்ல. ஸோ நிஜமா. ஏன்னா நம்ம காஸ்டியூம் சரி, நம்ம லுக் சரி, நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு அடுத்து என்ன வரும், மேரேஜ் சீக்வென்ஸ்க்கு அப்புறம் எந்த மாதிரி கெட்டப் நமக்கு சூட் ஆகும், ஸோ அப்போ நமக்கு மைண்ட் எப்படி இருக்கும், அதுக்கு எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம், இப்படிதான் என் மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ சீரியல் ஷூட் முடிஞ்சோடனே அடுத்து மூவி ஷூட் பண்ணா அது வேற கேரக்டரா இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் எப்படி பண்ணணும், ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் நாட் ஒன்லி மூவி, வெப் சீரிஸ், சீரியல் எல்லாமே ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் நான் வந்து ஒன்னொன்னு நிறைய கத்துக்கிறேன். ஓகே. ஸோ அந்த லேர்னிங் ப்ராசஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதுவரைக்கும் நீங்க தான் சைல்ட் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க நிறைய பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கான தனி கேரக்டர் அப்படின்ற மாரி நீங்க பண்ணியிருப்பீங்க. இதுல ஒரு லீடா பண்ண போறோம். வேற ஒரு ஜானர் அப்படிங்கும்போது எப்படி அடாப்ட் ஆனீங்க? அந்த ப்ராசஸ் தான் கஷ்டம். அத கேட்டேன் நானு. ஏன்னா நானும் சீரியல்ஸ்லாம் பார்த்துருக்கேன் இல்லையா. நான் நிறைய சீரியல் தங்கம், தெய்வ மகள், நம்ம வாணி ஓஜிங்க பூச்சன் அதெல்லாம். எல்லாரையும் பிடிக்கும் அதெல்லாம். ஸோ அவங்களோட இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெய்வ மகள்லாம் நான் கண்டினியூஸா பார்ப்பேன். டான் 8 மணிக்கு உட்காந்துருவேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அப்படி பார்த்துட்டு வந்ததுனால எனக்கு ஆல்ரெடி நமக்கு ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஸோ அதனால எனக்கு இது பெரிய டஃப்பா தெரியல. பட் ஒன்னொன்னு புதுசா பண்ணும்போது ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு பண்றதுக்கு. ஓகே. முக்கியமா சீரியல்ல நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எவ்வளோ கிரேட்ஃபுல் அவங்களோட ஒர்க் பண்றது. என்னென்ன விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிறீங்க? இங்க முக்கியமா சொல்லணும்னா என்னோட மாமா, தாய் மாமா, மனோகர் தாய் அவர்கள். மாமா மனோகர் சார். ஸோ அவர் வந்து ரொம்ப வருஷமா இருக்காரு சன் டிவில. ஸோ அவரோட ஆக்டிங் வந்து வேற மாரி. ஏன்னா அவர் கூட பண்ணும்போது தான் நான் கிளிசரினே போட மாட்டேன். ரியலாவே அழுகு வரும். ஸோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவாரு. ஸோ நம்ம ஆப்போசிட்ல நிக்கிற பர்சனுக்கு அந்த மாதிரி ஃபீல் வர வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரேர். அப்படி அப்படி இருக்கிற ஆர்டிஸ்ட் ரொம்ப ரேர். ஸோ அப்படி அவர் கூட ஒர்க் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே. அவர்கிட்ட நிறைய கத்துப்பேன். மாமா எப்படி பண்றீங்க? மாம்ஸ் சொல்லுங்க மாம்ஸ் அப்படி. ஸோ அந்த மாதிரி தான் ஓகே. அவர் தான் ரொம்ப எப்படி சொல்றது? ஹெட் ஆஃப் அவர் சீரியல்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பர்சன். ஓகே. இந்த செட்ல இருந்து நான் இந்த விஷயங்கள கத்துக்கிறேன் அப்படின்னா வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? புதுசா இருக்குன்னு அப்படின்னா, இப்போ மந்த்லி 15 டேஸ் நமக்கு ஷூட் நடக்குது. ஸோ எந்த சீரியலுமே நம்ம அவுட்டோர் வந்து யாரும் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனா எங்களோட சீரியல் ஃபுல்லாவே அவுட்டோர் தான். ஸோ இதுக்கப்புறமும் ஃபுல்லாவே அவுட்டோர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈரோட்ல. ஸோ அங்க இருக்கிற சினாரியோஸ், அங்க இருக்கிற அந்த வியூஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ஸோ அது எங்க சீரியலோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டா நான் பார்க்குறேன். ஸோ எங்களுக்கு வந்து டீம் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு டீம். ஆர்கே சார், இவங்க எல்லாருமே டைரக்டர் சரி, கேமராமேன் சார் அரண்மனை கேமராமேன். ஸோ அவரோட வியூஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஸோ நல்ல டீம் அமைஞ்சது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஓகே, சந்தோஷம். ஓகே, ஓகே. கோ-ஆர்டிஸ்ட் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியே ஆகணும். ஆமா. பரத் அவர்களோட பயங்கரமா டான்ஸ் பண்ணியிருந்தீங்க. எவ்வளோ சப்போர்ட்டிவான ஒரு கோ-ஆர்டிஸ்ட் அவரு. எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு? என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாரு புதுசா? சொல்லிக் கொடுக்கறதுன்னு இல்ல. நம்ம வந்து ஒரு சீன் பண்ணும்போது நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவோம். நான் இப்படி சொல்றேன். இப்படி பண்ணா அன்னம் கேரக்டருக்கு நல்லா இருக்கும். இப்படி பண்ணா கார்த்திக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாங்க டயலாக்ஸ்ல கரெக்ஷன் பண்றது, டைரக்டர் சார் கூட சேர்ந்து உட்காந்து அந்த பேப்பர் நாங்க படிச்சுட்டு இருக்கும்போதே நாங்க கரெக்ஷன் சொல்லுவோம். சார் இப்படி பண்ணலாமா? இப்படி பண்ணலாமா? ஸோ அந்த டிஸ்கஷன்லாம் நடக்கும். இது சின்ன பொண்ணு, இவரு பெரியவரு. அந்த மாதிரியான ஒரு வேறுபாடுலாம் எங்க செட்ல இருந்ததே கிடையாது. ஸோ வொர்க்கர்ஸ் தட்ஸ் இட். எல்லாருமே ஆர்டிஸ்ட். அந்த கதையில இந்த கேரக்டர்ஸ்ல என்ன பண்ணும்? அந்த கேரக்டர் பத்தி நாங்க பேசி டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ அதனால எனக்கு அந்த ஈக்குவாலிட்டி எனக்கு கிடைச்சது. ஓகே. கார்த்திக் இருக்காரு, ராஜலட்சுமி அம்மா, மகாநதி சங்கர் சார் ஆமா. நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட நான் பாண்டிங் பத்தி பேசியே ஆகணும். ஆக்சுவலி ராஜலட்சுமி அம்மா வந்து நான் விஜய் டிவில சீரியல் பண்ணேன். ஓகே. சின்ன வயசுல. ராஜாராணி 1 ஆ. அந்த டைம் பண்ணேன். ஓகே. ஸோ அப்போ ராஜலட்சுமி அம்மா எனக்கு நல்லா தெரியும். அண்ட் என்னோட தம்பி வந்து தெய்வ மகள்ல பண்ணாங்க. ஸோ தெய்வ மகளையும் ராஜலட்சுமி அம்மா பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பலேருந்து எங்களை சின்ன வயசுலேருந்தே அவங்க பார்த்துட்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட் போனப்போ செல்லம் அப்படின்னு சொல்லி வந்து ஹக் பண்ணி, நீங்களாம் தான் பெரிய ஆளா வரணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள பார்த்ததுல. இன்னும் மேல் மேல் நிறைய பண்ணுங்க. நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க இப்போ வரைக்குமே வந்து ஒரு ஃபேமிலில என்னோட ஃபேமிலில ஒரு பெரிய பர்சன். ஏதாவது சஜஷன் சொல்லணும்னாலும், இல்ல ஏதாவது அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னாலும் நான் அவங்க கிட்ட தைரியமா கேட்பேன். ஸோ எனக்கு ஏதாவது டவுட்னா கூட நான் அம்மா கிட்ட கேட்பேன். ஸோ ஓகே. அப்படி ஒரு பாண்ட் ராஜலட்சுமி அம்மா கிட்ட. மகாநதி சங்கர் சார் சொல்லவே தேவையில்ல. அவர் ஸ்பாட்ல இருந்தாலே ஃபுல்லா ஃபன் தான். ஏன்னா
அவர் அவ்ளோ டெரரா இருந்த ஆளு. நம்ம சினிமாலாம் பார்த்துருக்கோம். பயங்கர வில்லன் அப்படிதான் நான் நெனச்சேன். டெரரா இருப்பாங்க அப்படின்னு. ஆனா பார்த்தா பயங்கரமான ஃபன். அவர் கூட சீன் பண்ணுனாலே ஜாலியா இருக்கும். ஸோ அந்த மாதிரியா இருக்கும். ஓகே. மத்தபடி தாக்ஷாயணி அம்மா சித்தி பண்றாங்க. சித்தி கேரக்டர். ஸோ அவங்க கேரக்டருக்கும் அந்த சித்தி கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்ல. அவங்களுக்கு போய் பாவம் அவ்ளோ நெகட்டிவ். ஆனா அவங்களுக்கு அது ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஓகே. அந்த நெகட்டிவ் கேரக்டர் வந்து. ஏன்னா எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இந்த சித்தி கேரக்டர் பயங்கரமா பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அம்மாவும் அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஓ! ஸோ அந்த மாதிரி பாண்ட் அவங்களுக்கு. ஓகே. ஸோ நானும் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஸோ அந்த எப்படி சொல்றது? இவங்கலாம் ஆர்டிஸ்ட், வேற பெர்சன்ஸ் நமக்கு பழக்கம் இல்ல அப்படிங்கிற மாதிரியே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் டே போகும்போதே என்ன எல்லாரும் அவ்ளோ வரவேற்த்தாங்க. எல்லாரும் ஃபேமிலி மாதிரி என்கிட்ட கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. எல்லாமே பேசுனாங்க. ஸோ அந்த அந்த இது இல்ல. அ அந்த சப்ரஸ் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்ல. அந்த வேறுபாடுலாம் எதுவுமே இல்ல. ரொம்ப ஈக்குவாலிட்டியா இருந்துச்சு. ஓகே. கார்த்திக் அவர்கள் பத்தி பேசுங்க. இன்னைக்கு அவர் தான் டாக் ஆஃப் தி டவுன் இருந்துட்டு இருக்காரு கண்டிப்பா. கார்த்தி அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் நான் ஷூட் ஃபர்ஸ்ட் டே அப்போ வந்து மீட் பண்ணோம், பேசினோம். பட் ஆஃப்டர் தட் வந்து நானும் அவரும் பெருசா பேசிக்கல. ஏன்னா அவருக்கும் எனக்கும் பெரிய சீன்ஸ்லாம் இல்ல. ஸோ எனக்கு மகாநதி சங்கர் சாருக்கு எங்க வீட் சைட்ல வந்து நெறைய சீன்ஸ் இருந்துட்டு ஓகே. இருந்துச்சு. ஸோ 1 மந்த் ஆயிடுச்சு. நாங்க அவ்வளவா பேசல. பட் ஆஃப்டர் 2 மந்த்ஸ் வந்து ஃபுல்லா அவருக்கும் எனக்கும் நெறைய காம்பினேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்பதான் நாங்க நெறைய பேச ஆரம்பிச்சோம். ஸோ பார்த்தா அண்ணா அதுக்கும் மேல எனக்கு ரொம்ப இந்த சிஸ்டர் பிரதர் பாண்ட் வந்து ரொம்ப கனெக்ட் அண்ணா ஓகே. கூட. அண்ட் அன்னம் சீரியலுக்கு கிடைச்ச மறக்க முடியாத கமெண்ட் ஏதாச்சும் க்ளோஸ் டு தி ஹார்ட் ரிமைன் ஆகும்ல கண்டிப்பா. அண்ணம் ஷூட் அப்போ வந்து நெறைய அம்மாக்கள், ஆன்டீஸ், பாட்டிஸ் எல்லாம் வந்து விஷ் பண்ணாங்க. அயலி பார்த்துட்டா இல்ல அன்னமுக்காக? அண்ணம்க்கு. ஓகே. அண்ணும் பார்த்திருக்காங்க. அயலியும் பார்த்திருக்காங்க. ஓகே. இனிமே உன்ன டெய்லியும் பார்க்கலாமா? அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கண்ணுல அவ்ளோ சந்தோஷம் தெரிஞ்சது. உன்ன டெய்லி பார்க்க போறோம். அயலிக்கு அப்புறம் நீ அடுத்து என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப நாங்க டெய்லி உன்ன டிவில பார்க்க போறோம். அது அது வந்து ரொம்ப அ பெரிய ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அது சொல்ல வார்த்தை தெரியல எனக்கு. ஏன்னா அவ்ளோ லவ். நாங்க ஆக்சுவலி எக்ஸாக்ட் ஈரோட்ல ஷூட் பண்ணல. கோபிச்செட்டிப்பாளையம்ல ஷூட் பண்றோம். ஆனா என்ன பார்க்கறதுக்காக ஈரோட்ல இருந்து 15 பேர் வந்தாங்க. ஓ! 15 ஃபேமிலி வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப மறக்க முடியாதது. ஸோ ஓகே. அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். ஓகே. சீரியல் ஒரு அவார்டும் உங்களுக்கு வாங்கி குடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை நாயகி. ஆமா. எவ்வளோ கிரேட்ஃபுல்னு நினைக்கிறீங்க அந்த அவார்ட்க்கு? வெரி, வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அப்பதான் அவார்ட் குடுக்குற ஃபங்ஷன் அப்போ ஜஸ்ட் 2 மந்த்ஸ் தான் ஆச்சு டெலிகாஸ்ட் ஆகி. ஸோ எங்களுக்கு வரும்னு நாங்க நினைக்கல. என்கரேஜ் பண்ற மாரி டீமுக்கு ஏதாவது ஒண்ணு வரும். ஓகே. அப்படிங்கிற மாரி தான் நினைச்சோமே தவிர, இப்படி தனியா தருவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அனௌன்ஸ் பண்ணது ஐயய்யோ! நானா? ஆம் ஐ வொர்த் அப்படிங்கிற மாரி இருந்தது. ஸோ பட் அந்த கதைக்கான ஒரு வரவேற்பு அப்படிங்கிற மாரி தான் நான் பார்த்தேன் அத. ஓகே. அதுக்கான என்கரேஜ்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். என்கரேஜ்மெண்ட்டா தான் பார்த்தேன். அதுவும் தன்னம்பிக்கை நாயகி அந்த வேர்ட் வந்து ரொம்ப இம்பாக்ட்டான ஒரு வேர்ட். கண்டிப்பா. ஸோ அது எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். பாராட்டுகள் வந்தாலும் இன்னொரு பக்கம் சில கமெண்ட்ஸுமே வந்துச்சு. சீரியல் இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்குள்ள இதுக்கு அவார்ட் அப்படின்ற மாரி சில கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து டவுன் பண்ணுச்சு. அத எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி கடந்து வந்தீங்க நீங்க? எனக்கு ஆக்சுவலி கமெண்ட்ஸ் வந்தது. பட் நான் அத பெருசாவே எடுத்துக்கல. ஏன்னா ஓகே. எவ்ரிபடி நோஸ். எனக்கும் தெரியும். இது வந்து டெலிகாஸ்ட் ஆகி 2 என்கரேஜ்மென்ட். மந்த்ஸ் தான் ஆகுது. நாங்களும் எங்களுக்கு அவார்ட் வரும்னு நானும் நினைக்கலையே. இப்ப கமெண்ட் பண்றவங்க மாதிரி நானும் நினைக்கலையே. வரும்னு நான் நினைக்கல. சோ அவங்க குடுக்குறாங்கன்னா, அது சன் டிவியோட வரவேற்பு. இல்லையா? சன் குடும்பத்துல என்ன வரவேற்கிறாங்க. அதுக்கான விருதா தான் நான் அத பார்க்கிறேனே தவிர, சீரியலுக்கான விருதா நான் அத பார்க்கல. சரியா? சீரியலுக்காக அது குடுத்துருக்காங்க அப்டின்னா, நீங்க சொல்ற கமெண்ட் ஓகே. சீரியல் சூப்பரா போது. நீங்க தன்னம்பிக்கை நாய் அந்த மாதிரி சொல்லியிருந்தா பரவால்ல. பட் இது வந்து வரவேற்பக்கூடிய அந்த கேரக்டருக்கு தரக்கூடிய ஒரு அவார்ட் அது. ஓகே. சோ அதனால எனக்கு அந்த கமெண்ட் வந்து அவ்ளோ அஃபெக்ட் பண்ணல. ஓகே. இப்ப சீரியல் ஆரம்பிச்சு ஒரு 4 மந்த்ஸ் நியர்லி 4 மந்த்ஸ் ஆயிருச்சு. யா. டிஆர்பிலே டாப்ல இருக்கு அப்படின்ற மாரி சில பேச்சுகள் எல்லாமே ம். இருக்கு. இப்ப கமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ட தாண்டி இந்தந்த விஷயங்கள் நான் ஸ்ட்ரகிள்ஸ் அதுல ஃபேஸ் பண்ணேன். இந்தந்த விஷயங்கள்லாம் தாண்டி வந்தேன் அப்படின்னு என்ன சொல்வீங்க? சீரியல் ஸ்டார்ட் ஆன டைம் வந்து ஆக்சுவலி வின்டர் சீசனா இருந்தப்போ, ஈரோட்ல மட்டும் வெயில் பயங்கரமா இருந்தது. நிஜமா சொல்றேன். பயங்கரமான வெயில். ரொம்ப கஷ்டம். அந்த டைம் பார்த்து தான் எங்களுக்கு ஃபுல்லாவே அவுட்டோர் ஷூட் வச்சாங்க. அதுவும் அந்த டிவிஎஸ் வண்டி ஓட்டுறதே தான் பாதி இதுவாவே இருக்கும் எனக்கு. ஸோ அதனால அது ஃபுல்லாவே வெயில்ல தான் டே ஷூட் தான் ஃபுல்லாவே. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
அண்ட் அண்ட் ஒரு நாளைக்கு 10 to 12 ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது இருக்கும், காஸ்டியூம் சேஞ்ச் பண்றது. ஸோ டயர்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும். ஆமாமா, ரொம்ப டயர்ட்லெஸ்ஸா போகும். ஆனா ஒர்க் பண்றப்போ ஐயோ முடியலையே அப்படின்லாம் எனக்கு ஃபீல் வந்ததில்ல. ஒர்க் முடிச்சுட்டு ரூம்ல போய் படுக்கிறப்போ அப்பா அப்படி அந்த மாதிரி இருக்கும். அங்க வந்து மார்னிங் நமக்கு டைமிங்கும் அப்படிதான். இப்போ நம்ம சென்னையில ஷூட் இருந்தா 9 to 9 அந்த மாதிரி இருக்கும். பட் அவுட்டோருங்கிறதுனால மார்னிங் 6 to நைட் 9:30 அவ்வளோ அந்த மாதிரி. போயிருமா? ஆமாமா. ஸோ அந்த போகும். ஸோ அதனால ரொம்ப டைட்டா போகும். ஸ்லீப்பிங் சைக்கிள் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. பட் ஆஃப்டர் தட் ஸோ ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ சீன்ஸ் பண்றோம். ஸோ இதுக்கேத்த மாரி நம்ம எப்படி பண்ணணும்? இதுக்கேத்த மாரி நம்ம பாடிய நம்ம எப்படி பார்த்துக்கணும்? ஸோ ஓகே. நம்ம எப்படி ரெஸ்ட் எடுக்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருந்தது. ஏன்னா போனது எனக்கு தெரியல. இவ்ளோ அ விஷயங்கள் இருக்கு. நெறைய நம்ம வொர்க் பண்றோம். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் நெறைய சீன்ஸ், ஏன்னா எபிசோட்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்கணும். எபிசோட்ஸ் குடுக்க தான் வந்து எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டெலகாஸ்டிங். டிஐ பண்ணி அப்புறம் தான் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ ப்ராசஸ் நெறைய இருக்கிறதுனால எங்க ஷூட் ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிட்டுருக்கும். அதனால நமக்கு ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் இப்போ வந்து நான் அத எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ கத்துக்கிட்டீங்க. கரெக்ட்டா ஃப்ளோல போகுது. ஓகே. 10 to 15 டேஸ் வரைக்கும் ஷூட்டிங் இருக்கும்ல மாசம் கண்டிப்பா. ஆமா. ஆனா நீங்க 10 to 15 டேஸ் ஷூட்டிங் போயிட்டீங்க. காலேஜ் இருக்கு, மத்த படம் கமிட்மெண்ட் இருக்கு, வெப் சீரிஸ் கமிட்மெண்ட் இருக்கு. எப்படி மேனேஜ் பண்றீங்க எல்லாத்தையுமே? காலேஜ் போகாட்டி அது வேற விஷயங்க. படிப்பு. ஆமாமா. அத எப்படி மேனேஜ் அ பண்றீங்க நீங்க? ரொம்ப கஷ்டம்தாங்க. ரொம்ப கஷ்டம். ஆனா கஷ்டம்னு பார்த்தா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா. அதனால ஆ பண்றத புடிச்சு செய்யணும். ஏன்னா ஓகே. எனக்கு புடிச்ச வேல தான். அதனால புடிச்சு பண்றேன். ஸ்டடீஸும் என்னால விட முடியாது. ஏன்னா அதுதான் மெயின். ஆக்சுவலி எனக்கு ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட் மெயின். ஸோ என்னால 2யும் மேனேஜ் பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால தான் நான் எல்லாமே பண்றேன். சைடு இப்ப யங்ஸ்டருமே பயங்கரமா சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப அம்மா டிவில சீரியல் போட்டுருக்காங்க. ரிமோட் குடுக்க மாட்றாங்க அப்படின்னா பார்த்து தான் ஆகணும். வேற வழியே இல்ல. ஆமாமா. ஸோ காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து, "ஏய் நல்லா பண்றாங்கப்பா இவங்க. இவங்க தானே அந்த சீரியல்ல வராங்க." அப்படின்ற மாரி உங்கள ரெகக்னைஸ் பண்ணி பேசுறாங்களா? காலேஜ்ல நெறைய பேர் சீனியர்ஸ், ஜூனியர்ஸ் எல்லா பசங்கலாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்க அன்னம்ல பண்றீங்களாக்கா? ரொம்ப சூப்பர்க்கா, செம்மக்கா அப்படின்னு. ஓகேடா அப்படின்னு. அப்ப சீனியர்ஸ்லாம் வராங்க. நல்லா பண்றேம்மா. எங்க அம்மா நான் பார்க்குறாங்க, பாட்டி பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. நானும் அப்பப்போ பார்ப்பேன். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதுல தான் எனக்கே தெரிஞ்சது. ஸோ யங்ஸ்டர்ஸும் பார்க்குறாங்க. ஏன்னா டெய்லி வீட்ல ஓடிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களும் பார்க்கக்கூடிய சான்ஸ் நெறையவே இருக்கு. ஸோ அதனால ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க இந்த மாதிரியான எல்லா சிச்சுவேஷன்லயுமே? ரொம்ப. இது சொல்லவே தேவையில்லல்ல. ஏன்னா என்னோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே ஃபேமிலி சப்போர்ட் தான் வந்து என்ன இப்படி தூக்கி உட்கார வச்சிருக்கு. ஓகே. அதனால அப்பா, அம்மா எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட். என் ஷூட்ல ஃபுல்லா அம்மா தான் என் கூட வருவாங்க. எல்லாமே அம்மா வந்து ஹேண்டில் பண்றாங்க. எனக்கு அம்மாவ பார்த்தா தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். இப்படி ஒரு ஒரு வுமன் வந்து இவ்ளோ வேலைய எப்படி பார்க்க முடியும்? இப்ப எனக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இவ்ளோ பண்றீங்க உங்களுக்கு. அப்பனா என் அம்மாவ நான் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. வீட்டையும் பார்த்துக்கணும், ஃபேமிலி எல்லாரையும் ஃபேமிலி பார்த்துக்கணும். எல்லாரையும் பார்த்துக்கணும். என் அப்பா வந்து சொல்லவே தேவையில்ல. ஏன்னா எல்லா ஸ்கெட்யூல்ஸும் அவர் தான் பார்க்குறாரு. ஸோ எனக்கு வந்து மத்த ஷூட்ஸ்லாம் இருக்கும்போது நடுவுல 1 ஆர் 2 டேஸ் எனக்கு கேப் தேவைப்படும். நான் ரெஸ்ட் எடுக்க தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வந்து அப்பா பார்த்துப்பாரு. இந்த 2 டேஸ் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோமா. அதுக்கப்புறம் இந்த ஷூட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெஸ்ட், அதுக்கப்புறம் இந்த ஷூட். ஸோ ஓகே. இந்த ஸ்கெட்யூலிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அ காலேஜும் பார்க்கணும். எக்ஸாம் டேட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஷூட்ஸையும் நம்ம வந்து அங்க பேசி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாரி நெறைய இருக்கு. இட்ஸ் நாட் ஈஸி டூ சர்வைவ். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இல்லன்னா ஒண்ணுமே இல்ல. என் தம்பி ஆக்சுவலி இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகி 2, 3 மந்த்ஸ் ரொம்ப டைட்டா போயிட்டு இருந்தது. என் தம்பி என்னால சரியா பார்க்க கூட முடியல. நான் எழுந்துக்கும்போது அவர் கிளம்பிருவாரு. நான் தூங்கும்போது அவரு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால அப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். "டேய் உனக்கு ரொம்ப மிஸ் பண்றேன்னா" வீடியோ கால்ல தான் சொன்னேன் அப்போ கூட. என்ன "ஹே உனக்கு என்னையா மிஸ் பண்றேன்? நம்பிட்டேன்" அப்படிம்பா. ஸோ அப்புறம் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். "ஏய் நிஜமாவே நான் உன்ன மிஸ் பண்ணேன்டா" அப்படின்னு. ஸோ அவருக்கு இப்போ ஸ்டடீஸ் போறதுனால டியூஷன், ஸ்கூல்ல அவரும் ரொம்ப பிஸியா இருக்காரு. 10த் அப்படிங்கிறதுனால. ஸோ அது அப்படியே போகுது டைட்டா. சைல்ட் ஆர்டிஸ்டா இத்தனை வருஷம் நீங்க இருந்திருக்கிறீங்க. ஸோ சைல்ட் ஆர்டிஸ்டா இருந்துட்டு நம்ம காலேஜ் வரோம் அப்படிங்கும்போது, நம்ம மீடியா ஸ்டடீஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிரலாம்ப்பா. ஏன்னா அடுத்து நம்ம ஆக்டரா லீட் பண்ண போறோம். ஆக்டரா போறோம் அப்படிங்கும்போது நம்ம மீடியா ஸ்டடீஸ் வந்து சூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் பலரோட தாட்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து அப்படியே பேரலலா ஆப்போசிட்ல டேட்டா சயன்ஸ் சூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறீங்க. நடிப்பு வேற, ஸ்டடீஸ் வேற அப்படின்றது ஒரு செக்ரிகேட்டா தனி விஷயத்துல வச்சு நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. எது இதனால? இல்ல அது உங்களோட பேஷனா? இப்பயும் நான் சொல்றேன். ஆக்டிங் வந்து எவ்ளோ தூரத்துக்கு நம்மள நிரந்தரமா வச்சுக்கும்னு தெரியாது. யாருக்குமே தெரியாது. மீடியா ஜர்னி ஆ அப்படிதான். ஸோ மீடியா ஜர்னி அப்படிதான். ஸோ நம்மளோட எல்லாரோட லைஃப்லயும் ஒரு பெர்மனன்ட்டான ஒரு விஷயம்னா அது ஸ்டடீஸ்.
ஸோ அத நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா பண்றீங்களோ, உங்க லைஃப் வந்து எப்பவுமே பெட்டரா இருக்கும். ஸோ அப்படின்னு நெனச்சு தான் நான் வந்து டேட்டா சயன்ஸ் சூஸ் பண்ணேன். ஆக்சுவலி நான் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு டேட்டாஸ் கம்ப்யூட்டர் வந்து சுத்தமா செட் ஆகாது. பட் எனக்கு என்னன்னா, சீக்கிரம் படிக்கணும். நல்ல வொர்த்தாவும் இருக்கணும். ஃபியூச்சர்ல நல்ல ஸ்கோப் உள்ளதா இருக்கணும். ஸோ அப்படி யோசிச்சு நான் சர்ச் பண்ணப்போ ஏஐஎம்எல் அண்ட் டேட்டா சயன்ஸ் தான் ஓகே. ரொம்ப பூஸ்ட். ஸோ எனக்கு வந்து ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால போய் பார்ப்போம். பார்த்துக்கலாம். போய் 1 வருஷத்துல கத்துக்கலாம் அப்படிலாம் நெனச்சு, சரி ஓகே டேட்டா சயன்ஸ் எடுத்து, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு கத்துக்கிட்டேன். மீடியா ஜேர்னியை பத்தின விஷயங்கள் எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க நீங்க? அஃப்கோர்ஸ்ங்க. அப்பா கிட்ட தான். ஏன்னா அப்பா வந்து அவரோட மேரேஜுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி சார் கிட்ட கோ டைரக்டரா வொர்க் பண்ணாரு. ஸோ அவருக்கு சினிமா பத்தி தெரியாத விஷயம்னு எதுவுமே இல்ல. ஆமா. ஈவன் ஒரு ஒரு பெர்சன் கூட எப்படி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் குரு. சினிமா பொறுத்த வரைக்கும் அப்பா. ஓகே. ஸோ அவர்கிட்ட இருந்து நெறைய கத்துக்கிட்டது தான். அத வந்து நம்ம அப்படியே வொர்க்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சர்வே பண்றப்போ நமக்கு நெறைய மெச்சூரிட்டி வரும். லேர்னிங் ப்ராசஸ் தான். நான் ரொம்ப பெர்சன்ஸ அப்சர்வ் பண்ணுவேன். ஓகே. அப்சர்விங்கிறது பிடிக்கும் ஆமா, உங்களுக்கு ரொம்ப. ஆமா. ரொம்ப பிடிக்கும். இப்ப இன்டர்வியூனால கடகடன்னு பேசுறேன். மத்தபடி ஸ்பாட்ல இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் சைலன்ட் தான். என்னென்ன விஷயங்கள் நடக்குது நம்ம ஆமா. சுத்தி பார்ப்போம். ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன். டைரக்டர் என்ன செய்றாரு, கேமராமேன் சார் என்ன செய்றாரு, மத்த ஆர்டிஸ்ட் எப்படி அப்சர்வ் பண்றாங்க, அவங்க எப்படி பேசுறாங்க. ஸோ ஒரு பெர்சன அப்சர்வ் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம தளபதி விஜய் சார் இருக்கார்ல, அவரு வந்து ரொம்ப சைலன்ட் டைப். ஏன்னா ஆமா. அவர் நெறைய பேர அப்சர்வ் பண்ணுவாரு. ஸோ அப்சர்விங் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கு. ஸோ அவர்கிட்ட ஒண்ணு கத்துக்கிட்டது தான் இந்த அப்சர்விங். ஓகே. இந்த ஒரு விஷயங்கள் ஆமாமா. கத்துக்கிட்டீங்க. இப்ப சினிமா வேற ஆஸ்பெக்ட், சீரியல் வேற ஆஸ்பெக்ட் கண்டிப்பா. ப்ராம்ப்டிங்ல இருந்து, வொர்க்கிங் ஸ்டைல்ல இருந்து எல்லாமே ஆ. வேற வேற. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அன்னம்ல உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி நீங்க சீரியல்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. Yeah. பட் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நம்ம திரும்ப சீரியலுக்கு வரோம். இதுல நம்ம லீட் பண்றோம் அப்படிங்கும்போது, ம். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு? ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு பார்த்தா டெய்லியும் எப்படியும் ஒரு 9 சீன்ஸ் மினிமம் போகும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நமக்கு கன்டினியூஸா வொர்க் போகும். ரொம்ப ஸ்பீடா போகும். டெக்னீஷியன்ஸ் ரொம்ப ஸ்பீடா வொர்க் பண்ணுவாங்க. ஸோ ப்ராம்ப்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு அந்த டயலாக் பார்த்து ரீட் பண்றதுக்கு கூட டைம் இருக்காது. ஓகே. ஸோ அதனால இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராம்ப்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஆக்ஷன்லாம் சொல்லிருவாங்க. ஐயோ! அப்படி ஸோ அந்த மாதிரி ஒரு டக்கு 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 டக்குன்னு அந்த ஃபாஸ்ட்னஸ் வந்து இருந்துச்சு. இப்ப நம்ம மூவில வந்து நம்ம பொறுமையா எடுப்போம். ஒரு லொகேஷன் போயிட்டா, அந்த லொகேஷனுக்கு ஏத்த சீன்ஸ் 2 ஆர் 3 சீன்ஸ் தான் இருக்குன்னா, அத நம்ம பொறுமையா அந்த 1 டே ஃபுல்லா அந்த லொகேஷனுக்கே போயிரும். அதனால ஸ்லோவா போகும். நம்ம சீன் பேப்பர படிச்சு, அதுக்கப்புறம் அந்த சீன் பேப்பர் டயலாக்ஸ படிச்சு, நம்ம ஓனா போடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப சீரியல்ல பார்த்தீங்கன்னா, ஓனா அ யூ யூஸ் பண்ணலாம். பட் வந்து அந்த சில வேர்ட்ஸ் சில மாமா இல்லன்னா நான் இல்ல. அப்படி அந்த மாதிரி. ஸோ அந்த சென்டிமென்ட் கனெக்ஷன்ஸ் வந்து நெறைய இருக்கும் சீரியல்ல பொறுத்தவரைக்கும். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால நம்ம அத வந்து மக்கப் பண்ண முடியாது. நம்ம ஓகே. அத பார்த்து, நம்ம அத புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த ப்ராம்ப்டிங் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ அது கூடயே நம்ம அது கூட நான் பண்றதுக்கு பழகிட்டேன். ஓகே. சீரியல்ல. ஸோ இப்ப நான் ப்ராம்ப்டிங் பண்ணாலும் ஈஸியா பண்ண முடியும். இல்ல பேப்பர் குடுத்தாலும் என்னால ஈஸியா உடனே என்னால ஈஸியா பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கறனால, அந்த மாரி விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ரொம்ப ஸ்பீடா போகுது அப்படின்னு. அன்னம்ல நான் இந்த ஒரு சீன் நடிச்சேன். எனக்கு மறக்க முடியாது. ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த சீன்ல நான் நடிச்சேன்ப்பா. என் ஜோன்ல இருந்து நான் வெளில வந்து இதுக்கு நடிச்சேன்ப்பான்னா, எந்த சீன் சொல்லுவீங்க? இல்ல கஷ்டப்பட்டு அப்படின்னு எந்த சீனும் இல்ல பெருசா. ஆனா ஒரு எமோஷனல் சீன் ஒரு டாக் இருந்துச்சு. அந்த சீன் ஆல்மோஸ்ட் 8 மினிட்ஸ் வரைக்கும் போச்சு. ஒரே டேக் தான். இட்ஸ் அ லாங் ஷாட். ஃபுல்லாவே நான் தான் டயலாக் பேசுறது. அ அப்பா, சித்தி, தங்கச்சி கிட்ட பேசல. பிஃபோர் மேரேஜ் அது வரும். ஸோ அந்த சீன் வந்து ரியலாவே அழுது, ரொம்ப எமோஷனலா பேசி, அப்பா கிட்ட பேசி, சித்தி கிட்ட பேசி, தங்கச்சி கிட்ட பேசி, ஸோ அந்த 3 பேர் கூடயும் அந்த கான்வர்சேஷன் நடக்கும். ஸோ அது ஒரு பெரிய ஷாட். 8 மினிட்ஸ் கிட்ட போச்சு. அது முடிச்ச அடுத்த செகண்ட் எல்லாமே பயங்கரமா கிளாப் பண்ணாங்க. ஸோ அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப சூப்பர்வா இருந்தது. அது கஷ்டம்னு இல்ல. அன்னம் சீரியல் பண்ணதுல இப்போ அந்த சீன் வந்து ரொம்ப ஹைலைட். ஓகே. இப்ப நீங்க சீரியல் கமிட் ஆனதுக்கப்புறம் சினிமால இருந்து யாராச்சும் உங்கட்ட பேசுனாங்களா? இந்த சீரியல் பார்த்துட்டு இருக்கேன், நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாரி சினிமா ஆ ஃபீல்ட்ல இருந்து யார் நெறைய அப்ரோச் பேரு, பண்ணாங்க? நெறைய பேரு. ஆமா. எனக்கு தெரிஞ்ச நெறைய கேமராமேன்ஸ் சொன்னாங்க. இந்த மாதிரி நல்லா போயிட்டுருக்கு, நல்லா பண்றீங்க அப்படின்னாங்க. சில டைரக்டர் சொன்னாங்க. சில பேர் ஏன் அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சு. சீரியல் ஏன் ஏன் அப்படின்னு. ஆ அட்வைஸும் பண்ணியிருப்பாங்களே! ஆமாமா. அட்வைஸும் பண்ணாங்க. ஈவன் இட்ஸ் அபார்ட் ஃப்ரம் தட் எனக்கு ஏஜ் இருக்கு. ஐ அம் ஜஸ்ட் 19 நவ். ஸோ
நான் 2 இயர்ஸ் சீரியல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 1 இயர் கேப் எடுத்துட்டு, நான் கொஞ்சம் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு, என்ன கொஞ்சம் நான் என் ஹெல்த்த கொஞ்சம் பார்த்துக்கிட்டு, நான் திருப்பி கம்பேக் கூட குடுக்கலாம்ல. ஓகே. ஃபியூச்சர நம்ம பிளான் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக எனக்கு இப்ப வர வாய்ப்ப நான் என்னால தவிர்க்க முடியாது. ஸோ நான் இப்ப எனக்கு என்ன வருதோ அத நான் வரவேற்கிறேன். நான் அத அக்செப்ட் பண்றேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது பண்றதுனால கெரியர் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்ப சீரியல் பண்றவங்க சினிமா பண்றாங்க. சினிமா பண்றவங்க சீரியல் பண்ணாங்க. சீரியல் பண்ண லீட் ஹீரோயின்ஸ் இப்போ ஹீரோயின்ஸா இருக்காங்க. சினிமால ஹீரோயினா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்தது? இட்ஸ் ஆல் அபௌட் த டேலண்ட். இட்ஸ் ஓகே. நாட் அபௌட் த பிளாட்ஃபார்ம். இவங்க வந்து நான் சினிமால வெல்விஷரா நான் உங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இவங்க வந்து ஹைலி கமெண்ட் சொன்னாங்க. என்ன கமெண்ட் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நான் வந்து இவங்கள வெல்விஷரா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன். எனக்கு சினிமால இவங்க தான். இவங்க நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு கமெண்ட் குடுத்தாங்கப்பா எனக்கு அப்படின்னா என்ன? சேது மாமா. ஆ என்ன சொன்னாரு? அவரு ஐலிப்பாக்கு அப்புறம் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனாரு. ஏன்னா, நான் ஏன்னா ஐலில அந்த தமிழ்ச்செல்வி கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். ஸோ அத வந்து நான் இவ்ளோ தூரம் எடுத்து அந்த ஸ்டோரிய கம்ப்ளீட் பண்ணி அந்த பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கறது வந்து அவர் எதிர்பார்க்கல. சொன்னாரு, "இவ்ளோ தூரம் பண்ணுவியாடி?" அப்படின்னாரு. ஆமா மாம்ஸ், ஏதோ கொஞ்சம் உங்க அளவுக்கு இல்ல, ஏதோ அப்படின்னு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, சூப்பரா பண்ணியிருக்க, இதே மாதிரி பண்ணு, சூப்பரா வருவ அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணாரு. ஓகே. சேது ஸோ மாமா. அவரோட கமெண்ட் தான் ஓகே. ஹைலைட்ஸ். அனுமோல் அம்மா பத்தி பேசி அவங்க டச்ல இருக்கிறீங்களா? அவங்க ஆஃப் ஹார்ட் பீட் கோர்ஸ் சீரிஸ்ல பயங்கரமா பயங்கரமா இருந்தது. ஏன்னா நல்ல நான் கமெண்ட்ஸ் வந்துச்சு சொல்லிட்டு உங்களுக்கு. இருந்தேன். நான் ஆக்சுவலி ஹார்ட் பீட் வந்து நான் ஃபுல்லாவே பார்த்து முடிச்சு, ஒவ்வொரு வாட்டியும் நான் பார்ப்பேன். அ ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது நான் அம்மாக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். "அம்மா சூப்பர்பா இருக்கீங்க. யூ லுக்கிங் சோ கார்ஜியஸ் அண்ட் உங்க ஆக்டிங் வேற லெவல்." ஏன்னா அவங்க வந்து நேச்சுரலா ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஆக்டிங் அப்படிங்கிறது தெரியாது. ஓவரா இருக்காது. ஒரு ஓகே. மாரி ஒரு சட்டில்டான எந்த இடத்துல என்ன தேவையோ அந்த மாதிரி இருக்கும். ரியலா அந்த கேரக்டருக்கு இவங்க தான்ப்பா. இவங்கள தவிர வேற யார் பண்ணியிருந்தாலும் அது நல்லா இருந்திருக்காதுல்ல. அப்படிலாம் தோணும். ஸோ அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ ஓகே. இப்போ வரைக்கும் அம்மா, அம்மா தான். அந்த மாரி. இப்பயும் டச்ல இருந்துட்டு தான் இருக்கிறீங்க. யா நிறைய விஷயங்கள் யா பேசிட்டு இருக்கிறீங்க, ஷேர் யா. பண்ணிட்டே இருக்கிறீங்க. ம். அபார்ட் ஃப்ரம் அம்மா, ஷி இஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே. பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமா. சினிமால எனக்கு இவங்க தான்ப்பா வெல் விஷர். இந்நேரம் என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் ஏதாச்சும் ஒரு டவுனா இருந்தா கூட, டிப்ரெஸ்டா இருந்தா கூட இவங்க கூட நான் பேசுவேன், சில ஐடியாஸ் கேட்பேன் அப்படின்னா யாரு? சேது மாமா. எப்பயுமே. ஆ. நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப கனெக்டான பெர்சன்னா அது சேது மாமா தான். ஸோ நான் அவரை எப்போ மீட் பண்ணாலும் ரொம்ப மோட்டிவேட்டடா, ரொம்ப சப்போர்ட்டடா, நெறைய அட்வைஸ் குடுப்பாரு. அவர்கிட்ட நெறைய கத்துக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி ஹி இஸ் ஈக்குவல் டூ மை ஃபேமிலி. கண்டிப்பா. ஆமா. நான் நடிச்சதுல இந்த கேரக்டர் எனக்கு ஃபேவரட். அபார்ட் ஃப்ரம் மயிலி. ஏய்! நீங்க அதான் சொல்வீங்கன்னு தெரியும். அப்பார்ட் அதனால ஃப்ரம் மை இல்லையா? க்ளோஸ் டூ ஹார்ட் தர்மதுரை. தர்மதுரை தான். ஆமாமா. இன்னொரு கேரக்டர் வந்து மூக்குத்தி அம்மன், வேண்டாமிருதம். ஸோ அது வந்து சூப்பரான ஒரு கேரக்டர். அதுவுமே மறக்க முடியாது. சேது மாமா பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்க. இப்ப சூர்யா அவர்களோட நீங்க ஃபீனிக்ஸ்ல ஆமா. நடிச்சிருக்கீங்க. எப்படி இருந்துச்சு அந்த ஜர்னி? அவர் என்னென்ன விஷயங்கள் சொன்னாரு? சேது மாமா, சூர்யா என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்க ஒற்றுமைகள் அப்படின்னா? அஃப்கோர்ஸ் அப்படியே மாமாமானி தான். கேரக்டர் எல்லாம் அப்படியே தான். ரொம்ப ஃபன் டைப், ரொம்ப ஜாலி. அ அபி அபின்னு கிண்டல் பண்ணுவான். நெறைய அப்புறம் நாங்க 2 நான் வந்து ரொம்ப ஃபுட்டி. அவரு அதுக்கு மேல ஃபுட்டி. சேது மாமா ஃபுட்டி. அவர் அதுக்கு மேல ஃபுட்டி. ஃபிட்னஸ்லாம் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமாமா. அப்படிதான் பிடிஎஸ்ல நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமாமா. ஏன்னா அவங்க வந்து இந்த மூவிக்காக ரொம்பவே நெறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா நான் நேர்ல பார்த்துருக்கேன் இல்லையா? ஸோ ஆக்டிங் வைஸ்லயும் சரி, ஈவன் ஏன்னா அதுல ஆக்ஷன் நெறைய இருக்கு. ஸோ ஸ்டண்ட் பாக்ஸிங் பண்றதுலயும் சரி, ஓரியன்டடா அதுல சொல்லுங்க. ரொம்ப நெறைய பிராக்டிஸ் எடுத்து, பாடியும் ஃபிட் பண்ணி, ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட்டு ஃபேட்டா இருந்தாங்க. நம்ம தெரியும் இல்லையா? ஸோ அதுலேருந்து பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நானே சொன்னேன், "சூப்பர்பா இருக்கு. நீங்க இதே பண்ணுங்க. இதே மெயின்டெயின் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி. அவங்க ஆக்டிங்லயும் நெறைய அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. நான் ஒரு பெரிய ஆக்டரோட பையன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டிட்யூடே சுத்தமா கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெர்சன். ஸோ நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்து நெறைய கேட்பாங்க. "அபி, ஆக்டிங் இது இது ஓகேவா?" அப்படின்னு அப்படிலாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதாவதுன்னா அவங்க அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லன்னா, "சார் 1 மோர் பண்ணலாமா? நம்ம ஓகே. இன்னொரு வாட்டி நான் ட்ரை பண்றேன்." அப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஓகே, சேது மாமாவோட அப்படியே இன்னொரு வருஷம் தான் அவங்க அப்படின்னு சொல்லி. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்குது அடுத்தடுத்து? இப்போ ஃபீனிக்ஸ் வந்து ரிலீஸ்க்காக வெயிட்டிங். வெப் சீரிஸ் வந்து காவேரி கேங் சொல்லிட்டு ஓகே. அது யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அது?
அது வந்து நியூ டைரக்டர் தான். நியூ டைரக்டர் பட் இன் Hotstar அது. ஓகே அண்ட் சேம் இன்னொரு வெப் சீரிஸ் சேது மாமா கூட போயிட்டு இருக்கு. ஓகே Yeah. கேள்விப்பட்டோம். ஆமா. அது போயிட்டு இருக்கு. அண்ட் மூவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு 80ஸ்ல நடக்கிற ஒரு மலைவாழ் கிராமத்தோட ஒரு கதை. ஓகே ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் 2 கதைகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே வெயிட்டிங் ஃபார் த டேட்ஸ். ஓகே நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். Yeah. தேங்க்யூ ஸோ மச். உங்க Thank you. நேரத்துக்கும் பொறுமைக்கும் ரொம்ப அழகா உங்களோட பதில் கொடுத்தீங்க. Thank you so தேங்க்யூ much. ஸோ மச். Thank you. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.